உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் பாத வெடிப்புக்கான மருத்துவம். பாதம் வெடிப்பு ஏன் வருது? அதிக அளவு டீ குடிக்கிறவங்களுக்கு வரும், அதிக அளவு வெயிலில் சுற்றுறவங்களுக்கு வரும், செருப்பு போடாமல் நடக்கிறவங்களுக்கு வரும், உடலில் சத்து பற்றாக்குறையில் இதெல்லாம் வரும். முக்கியமாக அதில் புங்கநிலை, மலை வேம்பு, கடுக்காய், மஞ்சள், எருமைப்பாலில் எடுத்த நெய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். பாத வெடிப்புகள் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பாத வெடிப்புகள் ஏன் வருது அப்படின்னாக்கா, அதிக சூடு, அதே நேரத்தில் மலச்சிக்கல் வாரத்துக்கு ஒரு முறை வெளியே போகிறோம், 3 நாளைக்கு ஒரு முறை வெளியே போகிறோம் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பித்தம் கூடிரும், நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க, அடிக்கடி வாந்தி எடுப்பாங்க. போதைப் பொருள்கள் சாப்பிட்றவங்களுக்கு நிறையவே வெடிப்புகள் எல்லாம் இருக்கும், கையில் காலில் எல்லாம் வெடிப்புகள் இருக்கும். அதிக சூடு நம்ம உடம்புல பித்தம் கூடிடுச்சுனா தான் வெடிப்புகள் வரும். இப்போ நிறைய உப்பு கூடிடுச்சுனாக்கா, அவங்களுக்கு உப்பு அதிகம் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா, காய்கறிகளில் போடுற உப்பு, ரசாயன உரங்கள் அது சேராமலும் சில பேருக்கு கை வெடிப்பு, காலில் வெடிப்பு இதுகெல்லாம் வரும். அதிக வலியாக இருக்கும். அந்த காய்கறிகளை பார்த்தீங்கன்னாக்கா வெடிச்சு போயிருக்கும். வாழைப்பழம், தக்காளி, மற்ற பழங்கள்லாம் இந்த மாதுளை, அப்படி பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய் கூட அதிகமாக உரம் போட்டாங்கனாக்கா அது ரெண்டாக வெடிச்சிரும். அந்த காய்கறிகளே உப்பு அதிகம் கூடி போனாக்கா வெடிப்பு வரும்போது, நம்ம உடம்புல இருக்கிற ரசாயன உரங்கள் போய் சேர்றப்போ உப்பு சேராமல் இருந்தாலும், பித்தம் கூடிடுச்சுனாலும் நம்மளுக்கு அந்த வெடிப்புகள் வந்துடும். அதுக்கு அதிகமாக இந்த வெடிப்புகள் இருக்கிறவங்க கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி விதை சேர்த்து டீ குடிக்கலாம். அந்த உணவுகள் சாப்பிடாமல் அதிகமாக டீ காபி குடிச்சிட்ருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதிகமாகவே பித்தம் கூடிரும், பித்த வெடிப்பு வரும். பாத வெடிப்பு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். புங்கன் இலையும் மலைவேம்பு இலையும் சரிசமமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போது இது கூட கடுக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது கூட எருமை மாட்டு நெய். எருமை பாலில் கிடச்சிருக்கிற நெய்னாக்கா சீக்கிரம் பித்தத்தை தணிக்கும், வெடிப்பு, வலி இதெல்லாம் சரியாகும். பாத வெடிப்புக்கு இப்படி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு, இரவில் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த மருந்தை முதல்ல காலை நல்ல வெந்நீரில் வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் டவலை வச்சு தொடச்சிட்டு, இந்த மருந்தை வெடிப்பு இருக்கிற இடத்துல ஃபுல்லாக போட்டுட்டு, கால் அந்த பாதம் வெளியில் படுற மாதிரி இருக்கணும். ஏன்னா புடவைகளில் பெட்டில் அப்படி பற்றாமல் இருக்கிறதுக்கு காலை வெளியில் இப்படி வச்சுட்டு பாதம் ஃபுல்லாக அதை தடவி விட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்கிடலாம். நல்லா வேலை செய்யும். வலி, வெடிப்பு இதெல்லாம் ஒரு 3 நாளையிலேயே நல்லா சரியாக போயிடும். தினமும் நீங்கள் வெடிப்பை இந்த கீழே போட்டு அரைக்கிறது அல்லது பிளேடு அந்த மாதிரி கத்தியை வச்செல்லாம் அறுத்துலாம் எடுப்பாங்க. அதை செய்யாமல் இந்த மருந்தை நீங்கள் தடவி போட்டுகிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பாத வெடிப்பு சரியாகும். உணவு இதுகளை சீக்கிரமாக நல்லா செரிக்கிற உணவுகளாக சாப்பிடுங்க. பாத வெடிப்புக்கு புங்கநிலை, மலைவேம்பு, கடுக்காய், மஞ்சள், எருமைப்பால்லேருந்து எடுத்த நெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை தினந்தோறும் போட்டால் பாத வெடிப்பானது மறைஞ்சிரும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.